friends, welcome back to the Afishnos. இந்த ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச். நான் இதை ஸ்லோவாக நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் வந்து இது குயிக்காக பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வீடியோ பார்க்கணும், ஒரு 3 மினிட்ஸில் பார்க்கணுன்றதுக்காக நான் வந்து இது ஒரு குட்டியாக ஒரு ட்ரெயில் மாதிரி கொடுத்துட்றேன், ஃபாஸ்ட்டாக போடுறது எப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெஞ்ச் லாங் நாட் ஸ்டிச் நான் வந்து ரொம்ப குட்டியாக போட்டிருக்கேன் இதில். ஏன்னா வந்து இந்த மாதிரி போட்டோன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போது இங்கே இன்னொரு கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான கலரும் கொடுத்து ட்ரை பண்ணலாம் நடுவில். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கை கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் இது ஒன்றுமே. பாருங்கள், இப்போ நான் வந்து இங்கே இன்னொரு கலர் ஆட் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, ஈஸி ஸ்டெப் தான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணேன், இப்போ எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாம் கேப் இல்லாமல் கரெக்டாக நம்ம நீடில் எடுத்துகிட்டு ஒரே ரிங்கு தான் அப்படி போட்டு அவ்வளோதான். சேம் பிளேஸில் அப்படியே கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது. ஃப்ரெஞ்ச் லாங் நாட்டும் போடலாம் இதில். நம்ம பாருங்கள், ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டே வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ரிங் அவ்வளோதான். நம்ம அதே சேம் பிளேஸில் இன்சர்ட் பண்ணி கீழே புல் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். இது நம்ம திக்னஸாக வேணும்னா இன்னும் ஒரு 2 லேயர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இது வந்து நான் சிங்கிள் இந்த எம்மிங் த்ரெட் யூஸ் பண்ணி நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிளாக போட்டிருக்கேன் எம்ப்ராய்டரி த்ரெட்டு. இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட். இந்த பர்பிள் கலர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த கலர் சிங்கிளாக போட்டிருக்கேன். இஃப் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து திக்னஸாக வேணும்னா மோட்டோ நீடில், இதுலேயே மோட்டோ நீடில் வரும், அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுங்க. திக்னஸாக வந்துடும், குயிக்காக ஃபினிஷ் ஆகிடும். இட் ஒன்ட் டேக் மச் டைம். பட் இந்த மாதிரி போட்டோன்னா இட் வில் டேக் மச் டைம். ஆனால் க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். எதுவுமே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறப்போ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கஸ்டமருக்கு நம்ம வந்து குர்த்திக்கு அந்த மாதிரிலாம் போடுறப்ப அழகாக இருக்கும், ஃப்ராக்குக்கு போடுறப்ப அழகாக இருக்கும். பெரிய பெரிய நாட்டாக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு அந்த லுக் இருக்காது. இது ஒரு கிரேப்ஸ் லுக் மாதிரி கொடுக்கும். இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். திக்னஸாக போட்டோன்னா அது எல்லாருமே போட்ட மாதிரி இருக்கும், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி போட்டோன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்பயும் ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் கொடுக்குறது. ஸோ அதனால தான் நான் வந்து இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் திக்னஸாகவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இது ஒரு கலர், இது ஒரு கலர், அண்ட் வந்து எண்டிங் ஸ்டேஜில் ஒன் மோர் கலர் நம்ம ஆட் பண்ணிப்போம். அதுவுமே க்யூட்டாக இருக்கும். நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள், இந்த டபுள் கலரே வந்து க்யூட்டாக தான் இருக்கும். இதில் நம்ம எண்டிங் பாயிண்டில் இன்னொரு கலர் ஆட் பண்ணுறதா இருக்கேன். ஸோ அதுவுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ரிங் சேம் பிளேஸில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இழுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் ரெடி ஆகிடும். இப்போ இங்கே ஒரு கலர் கொடுத்துருக்கேன், பிகினர் ஸ்டேஜில் இங்கே ஒரு கலர் கொடுத்தேன், அண்ட் சென்டரில் ஒரு கலர், அண்ட் வந்து எண்டிங் ஸ்டேஜில் ப்ளூ கலர் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். சேம் கலரும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வேணால் கலர்ஸ் கொடுத்துக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா இப்படி நம்ம சர்க்கிள் பண்ணுற மாதிரி இப்படி கொடுத்துட்டு சென்டரில் ஜர்தோசி வேறு கலரை கூட கொடுக்கலாம். அதுவுமே க்யூட்டாக தான் இருக்கும். ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இப்படி இப்படி கொடுத்துட்டு சென்டரில் ஒரு கலர், அதுக்கு சென்டரில் இன்னொரு கலர். ஸோ அப்படியும் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். இதெல்லாம் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் அப்போது இப்படி தான் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம். ஒருத்தருக்கு கொடுத்த மாதிரி இருக்காது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற டிசைன் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்காது. அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேயும் அவங்க க்ரியேட்டிவிட்டியை கேட்போம், அவங்களுக்கு என்ன டிசைனு பிடிச்சிருக்கு அப்படின்றது. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு இன்னமும் வந்து கிளாஸ் விட்டு போன பிறகு கூட அவங்களையும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தாட்டுக்கு கொண்டு போவோம் எல்லா டிசைன்ஸும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கலர் நான் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அதுவுமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இல்லைன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். பாய்.